அவர அடிச்சு போடுறாங்க. ஆனாலும் அவர் எடுத்துக்கொண்ட அந்த காரியத்த செய்யறதுக்கு தவறுனதே இல்லை. எங்கேயாவது ஓடி போறாரு. ஏதோ ஒரு தேசத்துக்கு போய், ஏதோ ஒரு நாட்டுக்கு போய், கண்டிப்பா கிறிஸ்துவ பத்தி பிரசங்கிக்கணும்னு சொல்லி, அவர் காலம் ஃபுல்லா கிறிஸ்துவை பிரசங்கிப்பதிலேயே தன்னுடைய வாழ்க்கைய அர்ப்பணித்தார். அதுக்காக ஆசையா ஓடுறாரு. புதிய காரியம், ஒவ்வொரு இடத்துலயும் புதிய புதிய காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார் கர்த்தர் அவர் மூலமாய். இதுக்கு முன்னாடி நீ எப்படியெல்லாம் வாழ்ந்த, அதெல்லாம் விட்டுடு. இனி நீ எப்படி வாழணும்னு நான் சொல்றேன், வா அப்படின்னு சொல்லி கர்த்தர் கூப்பிடும்போது, அவர் "இதோ வரேன் ஆண்டவரேன்னு" சொல்லி, இதுக்கு முன்னாடி கிறிஸ்துவை பற்றி பிரசங்கித்தவர்கள அவ்வளோ அடி அடிச்சு, அவ்வளோ துன்பப்படுத்தின பவுல், அப்படியே கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு, அவருக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து, அவர் என்னெல்லாம் செய்ய சொல்றாரோ, எங்கெல்லாம் போ சொல்றாரோ, அங்கெல்லாம் போறாரு. என்னெல்லாம் பேச சொல்றாரோ, அதெல்லாம் பேசுறாரு. கிறிஸ்து சொல்லாதத அவர் பண்ணவே இல்ல. கிறிஸ்துவோட கூட அவர் இல்லன்னு சொன்னாலும், கிறிஸ்து பேசின காரியங்கள தான் பவுல் அதிகமா ஜனங்களுக்கு சொல்றாரு.